பேருக்காக நம்ம குழந்தைகளை வளர்க்கவும் செய்யல, இல்லை அவங்க போடுற காசுனாலையும் நம்ம குழந்தைகளை வளர்க்கல. இந்த 4 பேருக்காக உங்கள் குழந்தைகளோட நல்ல மனசை புண்பட வைக்காதீங்க. அனிச்ச மலர்கள் அதுங்களாம். அதுங்களோட என்ன சொல்கிறது, காற்று பட்டாலே உஷ்ண காற்று பட்டாலே வாடிடும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் குழந்தைங்க உங்களோட சொத்து. நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் காலம் முழுதும் அதுங்களுக்கு போய் நெஞ்சில் ஃபுல்லாக தச்சிடும். ஸோ இந்த இடத்துல மதிப்பெண்ணை கணக்கு போடாமல் உங்கள் குழந்தைங்களோட திறமை என்ன, திறன் என்ன, அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கேட்டு 10th வர போகிறான்னா 9th கேளுங்க, உட்கார வச்சு கேளுங்க. நீ என்ன பார்க்க போகிற, உனக்கு என்ன பிடிக்கும், அதோட ரூட் படி நீங்கள் பண்ணீங்கன்னா இறைவனும் அதை நாடி இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும், நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நான் சொல்கிறேன். எல்லாத்துலேயும் சேர்த்து விட்றீங்க. எல்லாரும் ஒவ்வொரு மணி நேரம் அபாக்கஸாக இருக்கட்டும் சரி, சிலம்பமாக இருக்கட்டும் சரி, பரதநாட்டியமாக இருக்கட்டும் சரி, இன்னும் லொட்டு லொசுக்கு இன்னும் என்ன வேணாலும் கீபோர்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நான் பார்க்குறேன் குழந்தைங்களை போய் விட்டுட்டு போயிடறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் தேவை வந்துட்டு ரீல்ஸ் பார்க்கறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் டைம் அவங்களுக்கு தேவைப்படுறதில்ல. குழந்தைங்க வந்து பகடக்காயாக ஆகப்படுறாங்க. இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பெற்றோர்கள் தன் குழந்தைகள்கிட்ட பேசணும் கொஞ்சம் நேரமாவது. என்ன படிச்ச, என்ன பண்ணு, என்கிட்ட கொஞ்சம் காமி, இல்லை நான் அவங்க சொல்லிக் கொடுத்த அதர் லாங்குவேஜாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையா அவங்கள்ட்ட மாறிட்டாவே அந்த குழந்தைகள் ஆர்வமாக தம் அம்மா கேட்பாங்க, இதை சொல்லணும் அதை சொல்லணும்னு சொல்லி. நான் எங்கள் அப்பாட்ட வந்துட்டு ஏணிப்படிகள் ஹிந்தி படத்தை வந்துட்டு ஒரு கிரைமோ இல்லை பேய் கதையாக கூட சொல்லியிருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அந்த மொழி தெரியாது, எனக்கு ஹிந்தி அப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன். நீ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், டிடியில் சர்வம் சத்தியமாக சுந்தரம் ஏதோ வரும் அப்படி சொல்லிக்கிட்டே வரும். ஐயில் கண் மாதிரி தான் இருக்கும் அது. அதில் எங்கள் அப்பா அதுக்கே எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதில் வந்து அந்த படம் ஒன்று போட்டிருந்தாங்க, ஹிந்தி படம். அதை நான் அந்த மாதிரிலாம் படிக்கும் போது சொல்லும்போது கேட்டுட்டு விட்டு என் கூட நிறைய பேர் கூட இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இந்த காலகட்டத்துக்கு பிறகு தான் எனக்கு புரிஞ்சது, நல்லா ஹிந்தி தெரிஞ்ச பின்னாடி தான் ஓ இது இந்த படமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கள் அப்பாட்ட அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கதையில் இந்த கதை அப்படின்னு நான் சொல்லி சிரிச்ச நாள் உண்டு. அது மாதிரி குழந்தைகள்கிட்ட வந்துட்டு நம்ம குழந்தைகளை தான் பழகணும். பெற்றோர்கள் தான் நீங்கள், உங்களுடைய குழந்தைகள் தான். உங்களோட குழந்தைகள் உங்களுடைய சொத்து உங்கள் கையில் தான் இருக்குது. அதனோட எதிர்காலம் என்ன, நீங்கள் வாழ போகிறது கிடையாது. அவங்களோட வாழ்க்கையை அவங்க தான் தீர்மானிக்க வைக்க வேண்டியது உங்களோட கடமையாக இருக்கணும். ஆனால் திணிக்கக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சு இப்படி நடக்கும். உனக்கு எதுப்பா பிடிச்சிருக்கு அதை நீ பண்ணு, திறம்பட பண்ணு, புரிஞ்சு என்ன செய்யும், சந்தோஷம் பண்ணு, ஹாப்பியாக செய்யும், நாங்கள் கூட இருக்கோம், எப்பயுமே உனக்கு துணையாக இருக்கும்ன்ற ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன். அந்த குழந்தைக்கு எவ்வளோ சந்தோஷப்படும் தெரியுமா? அப்போ தான் அதுக்கு பிடிக்காது என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லுங்க. இல்லாட்டி எங்கள்கிட்ட சொல்லி நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அதுக்கு தான் நான் சொல்லுவேன். உயர பறந்தாலும் ஊருக்குருவி பறந்தாக முடியாது. என்னதான் உயர பறந்தாலும் குருவி வந்துட்டு பறந்தாக முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, பறந்து குருவி ஆக முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இத்தனை சவால்கள் இது சமாளிக்குது பாருங்க. அந்த திறன் தான் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வளர்க்கணும், நம்பிக்கையை வளர்க்கணும். தன்னம்பிக்கையோட குழந்தைகளை வளர்த்து தன் காலில் நிற்க வைக்கிற பொறுப்பை நீங்கள் உண்டு பண்ணுங்க. தானே அது வளர்ச்சியில் வளர்ந்துடும். உங்களுக்கு பெருமையை சேர்த்து கொடுக்குன்ற நம்பிக்கையும் இது எனக்கு இருக்கு கண்டிப்பாக. ஏன்னா நான் அப்படிப்பட்டதான். அப்படி தான் சுதந்திரமாக நம்ம வாழ்க்கைன்றது சுதந்திரம் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், அது கிடையாது. நம்மளோட மனசுக்கு பட்டதை, புரிஞ்சதை, தெரிஞ்சதை நம்ம செயல்படுத்துறதை, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்றது தான் சுதந்திரம். இதுக்கு பேர் தான் சுதந்திரமே ஒழிய நம்ம ஒருத்தவங்க வந்து கொடுத்து வாங்குறது இல்லை சுதந்திரம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது காந்திஜி நமக்கு வாங்கி கொடுத்துட்டாரு, பிரிட்டிஷ்ல இருந்து. இந்த சுதந்திரம் நமக்குள்ள எழும் சுதந்திரம். இந்த எழும் சுதந்திரத்தை அடக்கி வைக்காதீங்க அந்த குழந்தைகளுக்கு. அவங்களோட போக்கில் அவங்கள வாழ விடுங்க. நல்லதை சொல்லிக் கொடுத்து குழந்தைகளை இருக்கும் போதே சொல்லி வளரணும். ஏன்னா நீங்களா ஓரளவுக்கு பெருசான பின்னாடி தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இல்லை. குழந்தைய கையில் ஏந்தின உடனே நம்ம முதல்ல எடுத்துக்கிற முடிவு என்ன, ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும்னா நம்ம குழந்தைய நம்ம இப்படி தான் வாழக்கணுன்றது, நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதுதான் இந்த குழந்தைகிட்ட நம்ம வந்து நம்ம பொறுமையோடு எதிர்கொள்ளணும். நம்மளும் ஒரு பக்கம் வளரட்டும், நம்ம ஒரு பக்கம் இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டா ஏனோ தானே குழந்தை வளரும். அதனால் பொறுப்புணர்ந்து குழந்தைகளை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேரையும் புகழையும் தேடி கொடுக்கும். அது பேர் தானே பேர் வாங்கி தரது. சரிங்களா? அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை.